ஓட மகா உற்சவம். நம்ம வந்து இந்த உற்சவத்துக்கு வந்து 2019லேருந்து இந்த ஒரு புஷ்ப கைங்கரியம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புஷ்ப கைங்கரியத்தில் முக்கியமானது என்னன்னாக்கா வந்து இது போல் வந்து ரொம்ப அலங்காரமாக அற்புதமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அம்மாவும் மேனேஜ்மெண்ட்டும் தேவசம் போர்டு. ஸோ விஜயகுமார் சார் முன்னாடி இருந்தாங்க. இவங்க தான் எங்களுக்கு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ இங்கே உள்ள தேவசம் போர்ட்லேயும் சரி, கோயிலில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப அம்மாவோட அலங்காரத்தை நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ரொம்ப நாளாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பதியில் இருந்தும், சென்னையில் இருந்தும், பெங்களூரில் இருந்தும், சேலத்தில் இருந்தும், தென்காசியில் இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 85 பேர் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க. நாளைக்கு மகத்துக்கு 2019 தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் இதனுடைய காரியங்கள் கூடிகிட்டே அம்மா அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக அடுத்தடுத்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே அம்மையோட அனுகிரகம் தான் வேணும். ரொம்ப கருணையும் ரொம்ப அழகுமிக்க அம்மாவுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு கைங்கரியம் தான் இது. இது நம்ம மட்டும் அப்படின்னு இல்லாமல் நிறைய மக்கள் சேர்ந்து இதை கோஆப்ரேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு ஆளுடைய காரியம் மட்டும் இல்லை, சின்ன ஒரு கோஆர்டினேஷன் தான். பட்டு இங்கே இல்லாமல் நிறைய பேர், கோயிலுக்கு வராத மக்கள் கூட வந்து நிறைய பேர் இதில் கைங்கரியத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நாளைக்கு இதனுடைய அலங்காரத்தினுடைய வெளிப்பாடு தெரியும். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமான 10 டன்னுக்கு மேலே நம்ம பூ கொண்டாந்துருக்குறோம். 85 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. போன வருஷம் 62 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த வருஷம் 85 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அற்புதமான மகா உற்சவம் இது. இந்த மகா உற்சவத்துக்கு அலங்காரமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம். அம்மாவோட அனுகிரகத்தினால வருஷம் இதனுடைய வேலை கூடிகிட்டே போகுது. ரொம்ப 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 சிறப்பாக மாறிக்கிட்டே இருக்குது. 100%. கொரோனா வந்துச்சு 2020-21. அந்த டைம்லேயும் கூடி நமக்கு வந்து இந்த மகத்தினுடைய அலங்கார உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அம்மாவோட கருணை தான். இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பூ கூட வந்து அவ்வளோ இடைஞ்சல் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இங்கே பூ வந்து சேர்ந்துருக்குது. ஒரு வாட்டியும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் மீறி இந்த விஷயங்கள், இந்த கைங்கரியம் நடந்துகிட்டு இருக்குனாக்கா 100% அம்மாவுடைய கருணை தான். அவங்களுடைய கருணை இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வர்ற லேபருக்கும் சரி, இங்கே வர்ற பூவும் சரி, இங்கே உள்ள ஒருத்தருடைய மைண்ட் செட்லேயும் அம்மா இருந்து இந்த காரியங்களை நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் இந்த அலங்காரங்கிறத தாண்டி அம்மாவுடைய கருணையும் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த ஒரு நோக்கம்தான். ஏன்னா இந்த மாதிரி உற்சவத்தில் இந்த மாதிரி அலங்காரங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் எல்லாருடைய மனசுலேயும் நிறைஞ்சிருக்கணும். அந்த நிறைவு அம்மாவுடைய பிரார்த்தனையின் மூலமாக அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும். இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அம்மாவுக்கும் இந்த பக்த கோடி ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமும் அம்மாவுடைய அனுகிரகமும் இருக்கணும். என்னுடைய பணி